ஓமன் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் ஓமன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இந்த விருது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க ரமேஷ்குமார். அரசுமுறை பயணமாக ஒமான் நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு தலைநகர் மஸ்கட்டில் இருக்கக்கூடிய அரண்மனையில் அந்நாட்டு சுல்தானை தற்போது சந்தித்து பேசியிருக்கிறார். அந்நாட்டு சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக் அல் சையத் அவர்களை அவரது அரண்மனையில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றனர். இதற்காக சுல்தானுடைய பரக்கா அரண்மனைக்கு சென்ற பிரதமர் மோடியை சுல்தான் அவர்கள் வாசலுக்கு வந்து கட்டித்தழுவி வரவேற்று அழைத்து சென்றார். இந்த சந்திப்பின் போது கடற்சார் பாரம்பரியத்தின் மூலம் ஏற்பட்ட பரஸ்பர நம்பிக்கை மற்றும் உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக இருவரும் விவாதித்தனர். இதனை தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு ஒமான் நாட்டின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஒமான் என்கிற விருதை வழங்கி அந்நாட்டு சுல்தான் கௌரவித்திருக்கிறார். இது பிரதமர் மோடிக்கு சர்வதேச நாடுகளின் சார்பில் வழங்கப்படும் 29வது மிகப்பெரிய விருது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு ஒமான் நாட்டினுடைய இந்த விருது ராணி எலிசபெத், நெல்சன் மேண்டலா, ஜார்டன் நாட்டு மன்னர் அப்துல்லா உள்ளிட்ட பிரபலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பிரதமர் மோடிக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. அதில் குறிப்பாக பிப்பா என்று சொல்லப்படுகின்ற தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளிடையே கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இனி இந்தியாவிலிருந்து ஒமான் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற 98 வகையான பொருட்களுக்கு ஒமான் நாட்டில் வரி இன்றி விற்பனை செய்வதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் வழி கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே UK உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியா தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்திருந்த நிலையில் தற்போது ஒமான் நாட்டுடனும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா இறுதி செய்திருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஜவுளி, ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த பொருட்கள் வரியின்றி ஒமான் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதால் இந்த இரு நாடுகளிடையான வர்த்தகம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.